பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். சூரத்துல் பக்கரா 127வது ஆயத்திலிருந்து யூதர்களை பற்றி பேசி முடித்துவிட்டு வழிகட்டவர்களை பற்றி அல்லாஹ் இவங்க பேசிட்டு இருந்தான். நபிமார்கள் அனுப்பப்பட்ட அந்த கூட்டத்தார்கள் எப்படி மறுத்தாங்க, என்னென்ன மாதிரியான கெடுதிகளை செஞ்சாங்க, இறுதி எப்படி இருந்தது. அதுபோல் அடுத்து நல்லடியார்கள் நபிமார்களை பற்றி பேசி அல்லாஹ் மேலும் நம்ம நபிசாஸ்லம் அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குறான். முன்றைய நபிமார்கள் எப்படி இருந்தாங்க. இப்ராஹீமும் இஸ்மாயிலும் அவ்வேட்டேன், அந்த வீடு எது? காபத்துல்லா. அஸ்திவாரத்தை உயர்த்திய பொழுது துவா செய்தார்கள் அல்லாவிடத்தில். என்ன துவா? எங்கள் இறைவா, உனக்காக நாங்கள் செய்த இப்பணியை எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக. நிச்சயமாக நீதான் எங்கள் பிரார்த்தனை நன்கு செவியுறுபவன், நன்கு அறிந்தவன். இப்போ இந்த ஆயத்தில் என்ன விளங்குது? அப்போ அல்லாட்ட ஏதோ ஒரு வேலை நடந்துருச்சுன்னு சொன்னால் நான் கரெக்டாக செஞ்சிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் ஏற்றுக்கோ, மன தூய்மை எங்களுக்கு வேணும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அல்லாஹ் ஒரு வேலை ஏற்காமல் போயிட்டா அப்படிங்கிற பயம் இருக்கணும். இப்போ தீனுடைய பணி அல்லாஹ் நம்மள்ட்ட ஏற்றுக்கொள்ளணுங்கிறது விஷயம் விளங்குது. அப்போ அல்லாட்ட அதுக்காக துவா செய்யணும். எங்கள் இறைவா, மீண்டும் துவா செய்கிறாங்க. எங்கள் இருவரையும், யார்? இஸ்மாயில் நபி அலி இஸ்லாத்து வசலாம், இப்ராஹிம் நபி அலி இஸ்லாத்து வசலாம், உனக்கு முற்றிலும் வழிபடும் முஸ்லீம்களாகவும் எங்கள் சந்ததியிலிருந்து ஒரு கூட்டத்தினரை உனக்கு முற்றிலும் வழிபடும் முஸ்லீம்களாகவும் ஆக்கி வைப்பாயாக. என்ன அழகான துவா பாருங்கண்ணே. அப்போ நமக்குமே துவா செய்யணும். நாங்கள் நபிமார்களே முஸ்லீமாக இருக்கணும் துவா செஞ்சுருக்காங்க. அப்போ நம்ம இன்னும் அதிகமாக செய்யணும். முஸ்லீமாக துவா செய்யணும். எங்கள் குடும்பத்தார் சந்ததியில் உன்னை வழிபடக்கூடியவங்களை ஆக்குங்க என்ற துவாவை நம்ம கேட்கணும். மேலும் துவா செய்கிறாங்க. ஹஜ்ஜுடைய காலத்தில் நாங்கள் புரிய வேண்டிய வணக்கங்களை எங்களுக்கு அறிவிப்பாயாக. நாங்கள் தவறிழித்து விட்டாலும் எங்களை நீ மன்னிப்பாயாக. நிச்சயமாக நீதான் மிக மன்னிப்பவன், மிக்க கருணையுடையவன் என்று கூறணும். இப்போ நம்ம அல்லாஹ் பார்த்து இனியும் நம்ம சொல்லணும், எல்லாம் நாங்கள் செஞ்சால் மன்னிச்சிரு, நீ கருணையுடையவன் என்ற வார்த்தையும் நம்ம சொல்லணும். பாருங்கள், இது யார் சொல்கிறான்? நபிமார்கள் எப்படிப்பட்டவங்க? மலக்க கண்ணால் பார்க்கக்கூடியவர்கள். அவருடைய உள்ளத்துடைய பரிசுத்தம் என்பது அவ்வளவு ஒரு வெளிச்சம் மிக்கது. அவங்களே கேட்குறாங்க, மன்னிச்சு, தப்பு செஞ்சால் மன்னிச்சிரியா இல்லை என்பதாங்க. இப்போ நம்மளாம் என்ன சாதாரணமாக ஒரு ஆள். மேலும் துவா செய்கிறார்கள். எங்கள் இறைவா, என் சந்ததிகளாகிய அவர்களில் இருந்து உன் வசனங்களை அவர்களுக்கு ஓதை காண்பித்து வேதத்தையும் ஆழ்ந்த ஞானங்களையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்களை பரிசுத்தமாக்கி வைக்கும் ஒரு தூதுவரை அவர்களுக்கு அனுப்பி வைப்பாயாக. நிச்சயமாக நீதான் மிக்க வல்லவன், ஞானம் உடையவன் என்று பிரார்த்தித்தார்கள். இந்த துவாவுடைய ஒரு பரக்கத்து தான் நபிசாஸ்லம் அவங்க பிறந்தது. இந்த துவா எங்கேருந்து கேட்குறாங்க? காபத்துல்லாவெல்லாம் கட்ட சொல்லி கட்டளை இட்டுட்டான். கட்டுறாங்க, கட்டி முடிக்கிற நேரத்தில் துவா செய்கிறாங்க. இந்த கேட்ட துவாவெல்லாம் கபூல் செஞ்சுட்டான். எவன் தானே மூடனாகி விட்டானோ அவனை தவிர இப்ராஹிமுடைய இஸ்லாம் மார்க்கத்தை புறக்கணிப்பவன் யார்? நிச்சயமாக நாம் அவரை இந்த உலகில் தேர்ந்தெடுத்தோம், மறுமையிலும் நிச்சயமாக அவர் நல்லடியார்கள் தான் இருப்பார்கள். அல்லாஹ் குர்ஆன்லேயே அல்லாஹ் சொல்லிட்டான்னா இதை விட எவ்வளோ கண்ணியமான ஒரு நபர் நம்ம பார்க்க முடியுமா? இப்ராஹிமை நோக்கி அவருடைய இறைவன், நீ எனக்கு பணிந்து வழிபடு என கூறிய சமயத்தில் அவர் எவ்விதம் தயக்கமின்றி அகிலத்தாரின் இறைவனுக்கு இதோ நான் பணிந்து வழிபட்டேன் என கூறினார்கள். அதையே இப்ராஹிம் தன் சந்ததிகளுக்கும் உபதேசித்தார். யாக்கோபும் தன் சந்ததிகளை நோக்கி, என் சந்ததிகளே, உங்களுக்காக இறைவன் இஸ்லாம் மார்க்கத்தையே தேர்ந்தெடுத்திருக்கின்றான். ஆதலால் நீங்கள் உண்மையை முஸ்லீம்களாகவே தவிர இறந்துவிட வேண்டாம் என்று கூறினார்கள். யார்? யாக்கூப் அலை இஸ்லாம் அவங்க. நம்ம சொன்னது தெரியுங்களா, அந்த 12 சகோதரர், யூசுப் அல் நபியோடைய தந்தை. அதில் யஹூதான் ஒருத்தர் தான் மூலியமாக தான் அந்த கூட்டம்னா பெரிய, இந்த யூதர் கூட்டம் பெரியது. அப்போ அந்த 12 சகோதரர்களுக்கும் அழைச்சி அந்த விஷயத்த சொல்கிறாங்க. உங்களுடைய எனக்கு முன்பாக இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் சொன்ன வார்த்தையை இப்ராஹிம் நபி தன்னுடைய மகன் யாக்கூபுக்கு சொல்கிறாங்க. யாக்கூப் தன்னுடைய மகனார்களுக்கு, தன்னுடைய சந்ததிகள்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு அப்புறம் நீங்கள் அல்லாவையும் நீங்கள் என்ன செய்யணும், வணங்கணும், இஸ்லாத்தையும் அல்லாஹ் உங்களுக்காக தேர்ந்தெடுத்துட்டான். அவங்க ஆமான்னு சொன்னாங்க. அதே போல் யூதர்களே யாக்கூபுக்கு மரணம் வந்த சமயத்தில், அதை மீன் வழங்கப்பட்ட பாருங்க, யூதர்களே யாக்கோபுக்கு மரணம் வந்த சமயத்தில் அவருக்கு அருகாமையில் இருந்தீர்களா? அவர் தன் சந்ததிகளை நோக்கி எனக்கு பின்னர் எதை வணங்குவீர்கள் என்று கேட்டதற்கு, உமது இறைவனும் உமது மூதாதையர்களின் இப்ராஹிம், இஸ்மாயில், இஸ்ஹாக் ஆகியவர்களின் இறைவனுமான ஒரே ஒரு இறைவனையே வணங்குவோம், அவனுக்கு முற்றிலும் பணிந்து வழிபட்ட முஸ்லீம்களாகவே இருப்போம் என்றே அவர்கள் அந்த நேரத்தில் தன் தந்தையிட்ட கூறுறாங்க. மேற்கூறிய நபிமார்களாகிய அந்த கூட்டத்தினர் சென்று விட்டனர். அவர்கள் செய்த நற்செயல்கள் அவர்களுக்கே பலனளிக்கும். நீங்கள் செய்த நற்செயல்கள் தான் உங்களுக்கு பலனளிக்கும். அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள் என்று நீங்கள் கேட்கப்பட மாட்டீர்கள் என்பதாக அல்லாஹ் கூறுகிறான். இது எதுக்கு அல்லாஹ் கூறுகிறான்? அப்போ உங்களுடைய தந்தை யாக்கூப், அவங்களுடைய தந்தை இப்ராஹிம்,
அவங்களுடைய ஒன்று விட்ட மகனா பிறக்கிற இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரே தீனில் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி யூதர்களாக பிரிஞ்சு உங்களுக்கு வேதம் வந்து அந்த வேதத்தில் முகமது நபியை பற்றி சொல்லப்பட்டு ஒரே இறைவன் என்ற அந்த தெளிவான விஷயங்கள் சொல்லப்பட்டு இந்த நபி வந்தால் இவங்களை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லப்பட்டு எல்லாம் தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்து மறுக்கிறீங்களே அப்படின்னு நல்லா கேட்குறான். அப்போ என்ன விஷயம், அப்போ உங்களுக்கு முன்பாக நபிமாரில் இருந்த நல்லவர்கள் உங்களுடைய மூதாதையர்கள் தான். அந்த மூதாதையர்கள் செஞ்ச நல்லதெல்லாம் அவங்களுக்கு, நீங்கள் என்ன செய்றீங்க அதெல்லாம் உங்களுக்கு தான் என்பதாக அல்லாஹ் சொல்லி முடிக்கிறான். சரி, மேற்கொள்வதுன்னு நாளைக்கு படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ்.